ஒரு கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட்டை கொண்டு போய் ஒரு கஸ்டமருக்கு சேர்க்குது. அப்போது அது 2 வழியாக கொடுப்பாங்க. ஒன்று ப்ராடக்டாக கொடுப்பாங்க, அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸாக கொடுப்பாங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி யார் அப்படின்னா, அவர் ஒரு ஸ்கில் வச்சுருக்காரு, அவர் ஒரு சர்வீஸை தான் ப்ரொவைட் பண்ணுறாரு அந்த ஆர்கனைசேஷன், அந்த கம்பெனிக்கு. அந்த கம்பெனி அவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட் மாதிரி தான் கொடுக்குது. அப்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாருன்னா அவர் தான் ஒரு பிஸ்னஸ். அவர்கிட்ட இருக்கிற ஸ்கில்லு தான் ப்ராடக்ட். அவர் ஸ்கில்லை எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணுறாரு இல்லையா, ஒரு கம்பெனிக்கு சர்வே பண்ணுறாருல, அதுதான் சர்வீஸ். ஒரு கம்பெனிக்கு ஈக்குவலான ஆள் நீங்கள் மந்த்லி ஒன்ஸு நீங்கள் சேலரி வாங்குறதுனால அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஸ்லேவ் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை கொண்டு போய் 8 ஹவர்ஸ் அந்த 10 ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறீங்க. உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் சேலரி தான் பார்த்தா தான் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு ஸ்லேவ் மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே வாங்குறது பேமெண்ட் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ரீசனுமே இருக்காது. நீங்கள் இந்த கம்பெனி இல்லைன்னா அடுத்த கம்பெனியில் கொண்டு போய் உங்கள் சர்வீஸை கொடுக்க தான் போகிறீங்க. இப்போ கம்பெனி முதலாளி என்ன பண்ணுவார், அவர் ப்ராடக்டை கொண்டு போய் இந்த எந்த கஸ்டமரோ அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவார். அவருக்கு ரைட் பர்சன் இல்லை அப்படின்னா வேறு யார் அவங்களுக்கு ரைட் பர்சனோ அவர்கிட்ட கொண்டு போய் அவர் ப்ராடக்டை செல் பண்ணி தான் விற்பார். அவர் எப்படி அவர் ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்ப்பாரோ அதே மாதிரி நம்ம சர்வீஸையும் கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல சேர்க்க தான் போகிறோம். அதனால் யாருக்கும் ஸ்லேவெல்லாம் இல்லை, இண்டிபெண்ட்டாக வேலை பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குறது சர்வீஸ் தான். உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இல்லை, உங்கள்கிட்ட ஸ்கில்லை லேர்ன் பண்ணியிருக்கீங்க, 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்கில்லை கொண்டு போய் நீங்கள் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டுக்கும் சேலரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.